வணக்கம். பேங்கிங் குயிஸ் 10 கேள்விகள். IBPS மற்றும் SBI தேர்வுக்கு தயாரா? தொடங்குவோம். இந்திய ரிசர்வ் வங்கியின் RBI தற்போதைய ஆளுநர் கவர்னர் யார்? A. சக்திகாந்த தாஸ் சக்திகாந்தா தாஸ். B. ரகுராம் ராஜன். C. உர்ஜித் படேல். D. சுப்பாராவ். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை A. சக்திகாந்தா தாஸ். இந்தியாவில் வங்கிகளை தேசியமயமாக்கிய நேஷனலைஸ் முதல் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் யார்? A. இந்திரா காந்தி. B. ஜவஹர்லால் நேரு. C. மொரார்ஜி தேசாய். D. ராஜீவ் காந்தி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை A. இந்திரா காந்தி. NEFT என்பதன் முழு வடிவம் full form என்ன? A. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். B. புதிய மின்னணு நிதி பரிமாற்றம் நியூ எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். C. தேசிய அவசர நிதி பரிமாற்றம் நேஷனல் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். D. நிதிசார் மின்னணு பரிமாற்றம் ஃபைனான்ஷியல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை A. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். ஜீரோ பேலன்ஸ் கணக்கு என அறியப்படும் மத்திய அரசின் திட்டம் ஸ்கீம் எது? A. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. B. சேமிப்பு கணக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட். C. நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட். D. நிலையான வைப்பு நிதி ஃபிக்ஸ்ட் டெபாசிட். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை A. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. ஒரு வீட்டுக் கடன் ஹோம் லோன் பொதுவாக எத்தனை ஆண்டுகள் வரை வழங்கப்படும்? A. 15 முதல் 30 வரை ஆண்டுகள் 15 முதல் 30 வரை இயர்ஸ். B. 1 முதல் 5 வரை ஆண்டுகள் 1 முதல் 5 வரை இயர்ஸ். C. 5 முதல் 10 வரை ஆண்டுகள் 5 முதல் 10 வரை இயர்ஸ். D. 30 முதல் 50 வரை ஆண்டுகள் 30 முதல் 50 வரை இயர்ஸ். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை A. 15 முதல் 30 வரை ஆண்டுகள் 15 முதல் 30 வரை இயர்ஸ். இந்தியாவில் காப்பீட்டுத் துறையே இன்சூரன்ஸ் செக்டர் ஒழுங்குபடுத்தும் ரெகுலேட் அமைப்பு எது? A. IRDAI காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். B. SEBI இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். C. RBI இந்திய ரிசர்வ் வங்கி. D. PFRDA ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். யோசித்து சொல்லுங்கள்.
சரியான விடை ஏ. இர்தே காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இந்தியாவில் பங்குச் சந்தையை ஸ்டாக் மார்க்கெட் ஒழுங்குபடுத்தும் முக்கிய அமைப்பு எது? ஏ. SEBI இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். பி. RBI இந்திய ரிசர்வ் வங்கி. சி. நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். டி. இர்தே காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. SEBI இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP என்பது எதை குறிக்கிறது? ஏ. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு. Total value of all goods and services produced in a country in a specific period. B. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு. Value of exports in a specific period. C. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டின் இறக்குமதி மதிப்பு. Value of imports in a specific period. D. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டின் மொத்த சேமிப்பு. Total savings of the country in a specific period. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு. Total value of all goods and services produced in a country in a specific period. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டின்படி இந்திய ரிசர்வ் வங்கி RBI வெளியிட்ட 100 ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் உள்ள உருவம் இமேஜ் எது? ஏ. ராணி கி வாவ் ராணி கி வாவ். பி. மங்கல்யான் மங்கல்யான். சி. சஞ்சி ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபா. டி. கோனார்க் சூரிய கோயில் கொனார்க் சன் டெம்பிள். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ராணி கி வாவ் ராணி கி வாவ். வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் RBI இருந்து கடன் பெறும் விகிதம் ரேட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. ரெப்போ விகிதம் ரெப்போ ரேட். பி. ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சி. வங்கி விகிதம் பேங்க் ரேட். டி. ரொக்க இருப்பு விகிதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ CRR. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ரெப்போ விகிதம் ரெப்போ ரேட். லைக் கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.